வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் உங்கள் கொரியன் தமிழ் ராணி 2.0. ஸோ இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நான் பிக் பாஸ் பார்க்கறதில்ல, இருந்தாலும் லாஸ்ட் டைம் வந்து டுடே ட்ரெண்டிங்கில் பிக் பாஸ் ட்ரோல், அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எபிசோடு வந்து நாங்கள் போட்டிருந்தோம், ரியாக்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னா நான் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளேயே வந்து அவங்க வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தெரியல. ஸோ அதனால் அந்த வீடியோ என்னால் ரியாக்ஷன் வீடியோ என்னால் போட முடியல. சரி, இன்றைக்கி ஒரு 2 வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சேனல் இது, எம்டி ஹேண்டில் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ட்ரோல் அப்படின்னு சொல்லி. ஆமாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வார பிக் பாஸ் கொடுமைகள். இந்த கம்முனி தினை எவ்வளவு திட்டுறது, எவ்வளவு சொல்றது, திருந்தவே மாட்டாரு போல. திட்டி திட்டி எனக்கே கடுப்பாகுதுடா. நானும் எவ்வளவுதான் ரோஸ்ட் பண்றது. போக போக கெட்ட வார்த்தைகள் தான் வரும் போல. நானும் பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பேச வச்சிருவாங்க போல. சரி, நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, கமருதீன் திவாகர் இந்த ஃபைட், பார்வதிக்கு ஆப்பு வச்ச சுபிக்ஷா, துஷார் கமருதீன் சண்டைக்கு காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவ கொடுக்கிற பிக்சர் காம்பினேஷன் பாஸ்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா, பார்வதிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா, ஒரு சுபிக்ஷா வந்துட்டு பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரான்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இப்ப அந்த சுபிக்ஷான்றவ என்னமோ பெரிய உலக மத தெரசா மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்காக பார்வதி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. நீ ரிவ்யூ பண்ணதா எல்லாமே கரெக்ட். கடைசில என்னைய மட்டும் எல்லாரும் குத்துங்கன. அது நல்லா கத்தியது, கதையது, ஊரை கூட்டியது. அந்த பொண்ணுடைய வயிற்று சும்மா இருக்கு. நான் எவ்வளவு தடவை ரம்யா பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நமக்கு தெரியும். கேட்ட அப்புறமா சொல்லுவேன் என் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். ஆனா சுபிக்ஷா இப்படி பண்ணது எதிர்பார்க்கவே இல்ல. நான் സ്വപ്നത്തിൽ പോലും കണ്ടില്ല. എല്ലാം ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം. எனக்கு கொடுக்கிறதுக்கு நீ யோசிக்கிறியா? சொல்லு. தாண்டா கேம் ஆப்பு. பிக் நெயில் புட்டின் அண்ட் மெமரி எல்லாம் எடுக்க முடியாது. பேசுனது சட்டம் என் கையில். டக்குனு இதை எடுத்து 2 பாட்டில் ரெடி பண்ணு. யூசியா இருந்துட்டு பார்வதி என்னென்ன வேலை பார்த்தாங்க. அதை பார்த்துல எல்லா ஆட்டம் ஆடினடா. முள்ள மாறித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், கேப் மாறித்தனம். சத்தியமா நான் டென்ஷன். இப்ப எல்லாரும் நான் கூப்பிட்டு வருவேன். எல்லா பாட்டும் நீங்க வைக்கல. இது எல்லாத்தையும் பண்ணி கடைசியில நொட்டிட்டு போயிடுச்சு. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பிளான் பண்றாங்களா? நான் வந்து 2 பேர் வச்சிருக்கேன். ரம்யா விட்டா சுபிக்ஷா. இதுல திவாகர் காலனா உண்டியே. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு பாட்டில போட்டு உடைச்சானுங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கால்ல விழுந்து கதறி பல அவமானங்கள் பட்டு எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கி, இது தேவையா? உனக்கு தேவைதான். அவளுக்காக எதுக்குனே பண்ண? அவ எப்படி அவ மூஞ்சியை காமிச்சான்னு பார்த்தேல்ல. ஆனா திவாகரை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு ஃபேவரா தான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ரம்யாவோட பாட்டில வந்து அப்ரூவ் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ணாரு. அதே போல சுபிக்ஷாவோட பாட்டில அப்ரூவ் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ணாரு. ஆனா கடைசியில திவாகர் மேல பழிய போட்டுட்டாங்க. ஒருவேளை ரம்யா ஜெயிச்சிருந்தாலும் இதான் நடந்திருக்கும். ஆனா சுபிக்ஷாவுக்கு ரம்யா பரவாயில்லன்னு இப்ப இந்த கேம் மூலமா தெரியுது. பார்வதி பண்ண தப்புக்கு அவங்களே தான் அனுபவிக்கிறாங்க. அதுல வந்து மத்தவங்கள பிளேம் பண்றது. அட்லீஸ்ட் நீங்க நேர்மையா விளையாடி இருந்தா அவங்க மேல ஒரு பரிதாபமாவது வந்திருக்கும். அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எந்த லெவல் வேணாலும் இறங்குவா, யார வேணாலும் போட்டு தள்ளுவா. கண்ணாடி சார் அது. நீங்க எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ அதேதான் அவங்களும் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணா சரி, அவங்க பண்ணா தப்பா? அதுதான் சுபிக்ஷா. ஸ்ரீ கேவலமானவன். இது வந்து சுபிக்ஷாவோட கேம் தான், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா அதுக்காக சுபிக்ஷா மேல எவ்வளவு விஷத்தை கக்குறாங்க. இவன் ஒரு ஆளு. அழுகாத, நான் சனியன் சொல்றது, காரி துப்புறது, கேவலமா பேசுறது, இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. ஆனா சுபிக்ஷா பண்ணதுல ஒரு இடத்துல தப்பு. அது என்னன்னா, கனிக்கு வந்து எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். எனக்கு 2 காயின் வேணும், ஒரு காயின் போதும். தேங்க்ஸ்.
ஏன்னா சுபிக்ஷாக்காக அவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்காக நீங்க ஒரு 10 காயின்ஸ் வெளியில எடுத்துட்டு வந்துட்டு கனியா காட்ட கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல தான் சுபிக்ஷா மேல தப்பா எனக்கு தோணுச்சு. நீ ஒருவேளை பார்வதிக்கு பாஸ் கொடுத்தீங்கன்னா காண்டாயிருவாங்க. மத்தபடி பார்வதி கிட்ட பண்ணது எல்லாமே சரியான விஷயம் தான். இது எல்லாமே பார்வதியோட பிளான் தான். பார்வதியோட பிளானுக்கு தான் திவாகர் ஹெல்ப் பண்ணாரு. காலனா விழுந்து திவாகர் சப்போர்ட் பண்ண வச்சீங்க. இப்ப எல்லா பழியையும் திவாகர் மேல போடுறாங்க. இதுலதான் ஒரு பெரிய சண்டையை ஆரம்பிக்குது. பிரச்சனை வந்துட்டு பாருக்கும் திவாகருக்கும் தான். இடையில எதுக்கு இந்த கம்புருதின் வந்தாங்கிறது தெரியல. கேவலமான மரத்துக்கு புடவை கட்டினா கூட நீ விட மாட்ட. அததான் வினோத் சொல்லுவாரு. திவாகர் உடனே சுபிக்ஷா பேரை எழுத்து விட்டுருவாரு. மூணுமே தற்குறியா இருந்தா நம்ம என்ன பண்றது? யாருக்குதான் நம்ம சப்போர்ட் பண்றது? நீ நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. கமூர்த்தின்னு ஒரு தற்குறி நமக்கு தெரியும். அதே போல திவாகருமே ஒரு தற்குறின்னு தெரியும். கானா வினோத் எதுக்கு தேவையில்லாம இந்த கேங்குக்குள்ள சேர்றாருங்கிறதே தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. தேவையில்லாம இந்த பார்வதி கூடயும் கமூர்த்தி கூடயும் சேர்ந்து அவர் தண்ணியே அழிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 பீடையை விட்டு அவர் எப்ப வெளியில வராரோ அப்பதான் உருப்பிட முடியும். திவாகர் அடிக்கணும்னா தனியா அடிக்கலாம். இந்த 2 பேர் கூட சேர்ந்து அடிக்கிறது தான் தப்பு. கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ. எல்லா தஞ்சால சரியா போடும் உனக்கு. ஏன்னா அவங்க பேர் கெட்டதோட சேர்ந்து உங்களோட பேரும் கெட்டு போயிடும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா பார்வதிக்கு திவாகருக்கும் பிரேக்கப் ஆனாதான் நல்லது. இந்த பார்வதி பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு கைட்டு விடுறதான் வேலையே. இப்ப புதுசா 2 பேரும் சேர்த்திருக்காங்க. ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு கமருதின்னு. என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. அதே போல நான் திவாகருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா திவாகர் பேசுற ஒரு சில விஷயங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க ஒரு ஆளும் கிடையாது. நான் முதல்ல யாரு என்ன பேக்ரவுண்ட் தெரியாது சொல்லலாம். இதுக்காகவே அடிக்கணும்டா. இப்ப திவாகருக்குமே நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா திவாகர் பேசுறதுமே தப்பா இருக்கு. 1000 பொண்ணுங்க கூட சேர்ந்து பண்றதுக்கு ஆசைப்படுது. இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு நான் பெருசுபடுத்திக்கல. தற்குறிட்ட கூட நம்ம பேசிடலாம். ஆனா தற்பெருமை பேசுறவன்ட்ட நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது, புரியவும் வைக்க முடியாது. இவங்க ஒரு ஆளே கிடையாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவனுக்கு 2 பேருமே ஒழிஞ்சா நல்லா இருக்கும்டா. இவனும் நல்லவன் கிடையாது, அவனும் நல்லவன் கிடையாது. இந்த சண்டையில தான் கமருதீன் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு. முன்னாடி நான் வாயால வயலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப பிசிக்கல் வயலன்ஸ்ல இறங்கிட்டாரு. இதெல்லாம் போன வாரமே விஜய் சேதுபதி சரியா கண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? ஏன்னா போன வாரமும் இதே போலதான் கமருதீன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுல ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா கூட இந்த வாரம் இந்த அளவுக்கு போயிருக்காது. இது திவாகர் கிட்ட மட்டும் இல்ல, துஷார் கிட்ட இதேதான் கமருதீன் பண்ணிருந்தாரு. கிச்சனை கிளீன் பண்ணும் போது நீங்களே பாருங்க, துஷாரும் கலையரசும் தான் அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயே நம்ம காமிச்சிடுறாங்க, ஓகே அந்த இடத்துல கமருதீன் இல்ல அப்படின்னு. எப்பதான் கூப்பிட வேண்டியதா இருக்குல்ல, நீங்க வரதே இல்ல. சரி தல. அதுக்காக தான் துஷார் வந்துட்டு கமருதீன் கிட்ட கேட்பாரு, நீங்க வந்து அடிக்கடி எங்கெங்கயோ போயிடுறீங்க, உங்களை அடிக்கடி கூப்பிட வேண்டியதா இருக்கு, நானும் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை தான் துஷார் வந்து கமருதீன் கிட்ட சொல்லுவாரு. ஆளே டென்ஷன் பண்ணல, போடா டென்ஷன்லாம் பண்ணல, அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நேத்துல இருந்து. அதுக்கு ஒழுங்கான பதில் சொல்லணும். என்ன தலை நினைச்சுக்கிட்டியா? எக்ஸ் தலையா? எக்ஸ் தல. சரிங்க தல. சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க. உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன? ஒழுங்கா வேலையை பார்க்காம எதுக்கு நீ ஊர் மேய போற? வேலை செய்யற இடத்துல தானே நீ இருக்கணும். உன ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு வருவாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்காது. இந்த கமருதீன் வந்துட்டு வேலையும் ஒழுங்கா பண்றது இல்ல, பேசுறதும் தெளிவா இல்ல. உன வச்சுட்டு என்னடா பண்றது? வீணா போன அத்தனை எருமலையும் நான் தான் மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. இதே போலதான் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த தண்ணி பிடிக்கிற டாஸ்கையும் பண்ணிட்டு இருந்தாரு. அதே விஷயத்தை தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காரு. இதுல துஷார் கிட்ட ஒரு வார்த்தை வேற சொல்லுவாரு. வார்த்தை நீ பேசினா இந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் இருக்கும்போது பேசினா வச்சுங்க, நடக்கிறதே வேற. சொருகுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, எங்க சொருகுவீங்க? இங்கயா இங்கயா இங்கயா? ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருப்பாரு. This is strike 1. இது உங்களுடைய வன்முறை பேச்சுக்கான என்னுடைய கண்டனம். இது ஆனா விஜய் சேதுபதி என்ன பண்ண போறான்னு தெரியல.
ஏதாவது பண்ணுங்க. முன்னாடினா இவங்க வீக் டேஸ்ல சண்டை போறத பாத்துட்டு வீக்கெண்ட் வரண்டா அப்ப இருக்கா உங்களுக்கு சம்பவம் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஆனா இப்ப வீக்கெண்ட் எபிசோடு ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியல. எபிசோட் எல்லாத்தையும் பாக்குறாரா இல்ல வந்து அவங்க ஸ்கிரிப்ட் சொன்னதை கேட்டுக்கிட்டு பேசுறாரா என்னங்கிறதே புரிய மாட்டேங்குது. சுபிக்ஷா பத்தி கமருதீன் ஒரு வார்த்தை விட்டாரு. வந்திருக்கன்றத இது காட்டுது. ஓகேவா, எங்க வந்திருக்க, எப்படி வளர்ந்துருக்கன்றத காட்டுது. அது அன்சீன்ல கூட இல்ல, மெயின் எபிசோட்ல வந்துச்சு. அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்பவே அவனை கேட்டிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? இன்னொரு முறை தப்பு நடக்கும். ஓகே மாமா, அசிங்கமாயிருச்சுடா. ஆமா மாமா. இப்ப அதை தாண்டி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வேற சொல்றாங்க விஜய் சேதுபதி வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க, கண்டஸ்டன்ட் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. மதிக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கணும், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா கேட்கணும். கேட்டாதானே அவர் மேல ஒரு பயமோ இல்ல ஒரு மரியாதையோ வரும். எதையுமே கேட்காம அப்படி கலந்து போயிட்டே இருந்தா இந்த டைம் ஒரு எல்லோ காராச்சும் கொடுக்கணும். இந்த வாரம் மட்டும் இந்த பிரச்சனை பத்தி பேசாம ஒரு வார்னிங் கொடுக்காம கடந்து போயிட்டாருன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா அடிச்சுப்பாங்க. அது இதை விட வைலன்ஸா இருக்கும். அதனால இந்த வாரமே இதை வந்து பேசி முடிக்கிறது பேசுறா நல்லா இருக்கும்டா. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. கமருதீன் சொன்ன இந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா திவாகர் பண்ற வேலை அப்படி. இப்ப திவாகர் பண்ற சில லீலைகளை வந்து பார்க்கலாம். பார்வை கல்யாணம் பண்ணிக்குமா? தங்கச்சி தங்கச்சின்னு பேசி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேக்குறது. இவர் வேற தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிதான் பண்றது, பயமா இருக்கு. இந்த மாதிரி தோல்ல சாயிருது, அப்புறம் டார்லிங் சொல்றது. சர்வே பண்ண முடியும், அடிச்சிருவேனே நானு. இவர் பண்ற சில்மிஷ் எல்லாமே ஒரு இன்னசென்டான ஒரு ஆளு, ஒரு உலகம் தெரியாத ஒரு ஆளு, அவர் சும்மா விளையாட்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் இன்னசென்டும் கிடையாது, ஒண்ணும் தெரியாத ஆளும் கிடையாது. எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான். இந்தப்பா பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? தங்கச்சின்னு கூப்பிட்டு அப்படி அவன் ஏதோ பைத்தியக்கார ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இவங்க தான் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அவர் ஒரு டாக்டர், அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லா கொஸ்டினுக்கும் பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணாரு அப்படின்னு விஜய் சேதுபதி தான் சொன்னாரு. இங்க பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கான். இவர் இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கே சுத்தமா பிடிக்கல, அவங்களுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. அதனால கமருதீன் திவாகரை பார்த்து பொம்பளை பொறிக்குன்னு சொன்னது சரியான வார்த்தை தான். ஏன்னா திவாகர் பண்ற வேலை அப்படி. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா பார்வதியும் கமருதீனையும் சூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ரெண்டு பீடையையும் ஒன்னா உட்கார வச்சுட்டாங்க. ஆனா அங்க போய் திருந்தல. விக்ரம் ஒண்ணு போட்டான் பாரு, நெகட்டிவிட்டி மட்டும் இல்ல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் வேணும். பார்வதி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒழுங்கா வேலை பார்த்தா நான் இதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாத்துலயுமே பிரச்சனை பண்றது. இதனால பெருமையா சொல்றாங்க பார்வதி இல்லாமல் ப்ரோமோ கிடையாது, இல்லைன்னா பெருமை பிடிக்காது. இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பண்ண மாட்டாங்க, பிரச்சனை பண்றாங்க. அப்ப ஒழுங்கா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு டாஸ்க சரியா பண்ணிக்கிட்டு அவன் வெளியே தெரிய மாட்டான். இந்த மாதிரி கேனத்தனமா கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க தான் வெளியில தெரியுறாங்க. ஒரு நல்லவனா உங்களால சூஸ் பண்ண முடியல, சப்போர்ட் பண்ண முடியல, கண்டுக்க கூட மாட்டீங்க, வெளியில அனுப்பிடுறீங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்க சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து வீட்டுல இருக்க வைக்கிறீங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உனக்கு வெக்கம் இல்லையாடா? ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணும், ஒரு வில்லத்தனமான ஒரு ஆள் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க பண்றது கரெக்ட்ங்கிற மாதிரி சொல்லாதீங்க. தப்பாதான் பண்றாங்க, அவங்களுக்கு இருக்க வச்சு அடிப்போம், அவங்க ஓட் பண்ணி 100 நாள் வரைக்கும் இருக்க வச்சு வெளுன்னு வெளுத்து விடுவோம், அப்படி வேணா பண்ணுங்க. அந்த தமிழ் படத்துல வர மாதிரி ஒரு ஹீரோ உருவாகணும்னா அந்த பாட்டி வில்லனா மாறுவாங்களே. நீ பெரிய ஹீரோ ஆகணும்னு சொன்னா ஒரு வில்ல வேணும், அதனாலவே அந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த சீசன் ஒரு டைட்டில் வின்னர் உருவாகும்னா இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்னு நினைச்சு நீங்க இருக்க வச்சீங்கன்னா ஓகே. ஆனா அவங்க பண்ணது சரி, அவங்க பேசுறது சரி அப்படின்னு முட்டு கொடுக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த மாதிரி தப்பான ஆட்கள் நம்ம வளர்த்து விட்டுறோம்னா வச்சுங்க, அது தப்பாயிடும், அது தப்பாயிடும். அதுக்கப்புறம் எவனுமே கரெக்டா இருக்குன்னு யோசிக்க மாட்டான். ஓகே இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கும் போல நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு வந்து நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் சேதுபதி ஒரு பக்கம் எதையுமே கண்டுக்க மாட்டாரு, ரோஸ் பண்ண மாட்டாரு, அவங்க பிரச்சனையை சொல்றாங்க அதை கூட ஒழுங்கா கேட்க கூட மாட்டாரு, பாதிலே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு குறும்படமாச்சு வருதாடா சொல்லுங்க, ஒரு குறும்படம் வருதா? முன்னாடிலாம் குறும்படம்னா அவ்வளவு ஜாலியா இருக்கும்டா, எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு குறும்படமே இல்லாம ஒரு சீசன் ஓடிட்டு இருக்கு. போன சீசன் அப்படிதான் போச்சு, இந்த
சீசனும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பேசாம ஹோஸ்ட மாத்திடுங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்றாருங்கிறத பார்க்கலாம். ஏய் ரங்கா, what are you talking man? இப்ப இருக்குட்டல சோக்க ஆடுவான், மண்ணில ஆடுவான், எங்களுக்கு தெரியாது. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாத்திவன் ரொம்ப பேசுவாங்க. ஜூல இருந்து நிறைய அனிமல்ஸ் விட்ட மாதிரி. ஆமாங்க, அது கொஞ்சம் அன்னீசியா இருக்கு. தங்கச்சின்னு கூப்பிட்டுட்டு நானே என்ன, அதாவது அவருக்கு வந்து நான் நினைக்கிறேன் அந்த பர்சன் ஒரு பேர் வாட்டர்மெலன் திவாகரா, அந்த பர்சனுக்கு வந்து எப்படி சொல்றது, நீங்க ஒரு வேர்ட் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கான் அவங்க மற்றவங்க சொல்லும் போது ஒரு கான்வர்சேஷனே இல்லை. அந்த ஒரு டாபிக் பேசும்போது அந்த டாபிக் உள்ளேயே இருக்கிறது இல்ல, பேசிட்டே இருக்கும்போது அடுத்து ஜம்ப் ஆயிடுறது. சம் இஷ்யூஸ் அண்ட் சம்திங் அவர்கிட்ட வந்து. அதுவும் இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி அந்த 90s கிட்டான்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் மேபி தே ஹேவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வரும்போது அவங்களுக்கு ஐ திங்க் அவங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி பண்ண முடியலன்னு தோணுது எனக்கு. இல்ல அது மட்டும் இல்லங்க, ஏன்னா இது பிஹேவியர் ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பொண்ணுங்க அவங்க கூட பேசு இல்ல, அவருக்கு வந்து சோஷியல் இதுவே இல்லன்னு. அதாவது வெளி உலக தொடர்பே இல்லாம ஒருத்தவங்க வந்து ஒரு கேரக்டரே இருக்காது. சில பேருக்கு கேரக்டரே இருக்காதா, அவங்களுக்கு ஒரு கேரக்டரே இருக்காது தெரியுமா. அவங்களுக்கு சில பேர் கேரக்டரே இல்லாம இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்டுல இருக்கிற தாய் தந்தையை தவிர்த்து வேற யாரு கூட பழகி இருக்க மாட்டாங்க. அவங்கள கொண்டாந்து அவங்க வந்து சோசியலா எப்படி பேசணும், ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு நாய்க்குட்டி கூட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா. அது மாதிரி ஒரு ரூலும் இல்லாம ஒரு கேரக்டரும் இல்லாம கண்டமேனிக்கு பேசுறது, கண்டமேனிக்கு நடந்துக்கிறது. தங்கச்சின்னு கூப்பிட்டுட்டு வந்து அவங்க கிட்ட வந்து வேற மாதிரி பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்றது, கட்டி பிடிக்க போற மாதிரி போறது, அது ரொம்ப அன்ஈஸியா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. இவன் அந்த இன்னொரு ஆளு அந்த இவனை கிண்டல் பண்றாங்களா, வாய்ஸ் தலை நீங்க போங்க ப்ரோன்ற மாதிரி, அந்த ஹைட்டா கமருதீன் அவங்க கூட என்ன ஒரு லாங்குவேஜ், ரூட். ஆமா, ரூட், சச் a கிராஸ் லாங்குவேஜ். இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ன்ற இவ்வளோ பேரு, அதுவும் இந்த பிக் பாஸ் எல்லாம் இப்போ அதிகமா பாக்குறது ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பாப்பாங்க. டெஃபினெட்லி அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல், அதுவும் இவங்க பிக் பாஸே சொல்லணும், யூஸ் பண்ணலாம் ஒரு அளவுக்கு. இது எவ்ரி செகண்ட் சென்டென்ஸ்ல நீங்க ரொம்ப கொச்சமா சம்சாரிக்க கூட உட்காந்துட்டு ரொம்ப 19+ வரை பேச சொல்றாங்க. நான் கலீஜ் அது தெரியல இது எந்த அளவுக்கு போகுது. பொண்ணே அப்படி பேசுது, இந்த பொண்ணே எவ்வளவு கலிஜா இருக்கு. இப்ப நார்த்ல இல்ல எதுக்கு லைக் இதுதான் நீங்க பப்ளிக்கு போர்ட்ரே பண்றீங்க. அவங்க சொன்ன மாதிரியே எம்டி ஹேண்ட்ல சொன்ன மாதிரியே இதுதான் நீங்க பப்ளிக்கு போர்ட்ரே பண்றீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் வே டு போர்ட்ரே. சரி, இந்த மாதிரி இருக்கிற பிஹேவியர் இருக்காங்கன்னு காமிக்கிறீங்கன்னா காமிங்க, ஆனா இது தப்புன்னு கூட சொல்ற மாதிரி இது ஒரு டாஸ்க் மூலமா அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணி டாஸ்க் பண்ண வைங்க, அந்த மாதிரி வேலை பண்ண வைங்க. உங்களை சும்மா இது கலீஜா பேசி அக்காக்கும் தங்கச்சிக்கும் வேற மாதிரி மீனிங் வர வச்சு தெரியாம ஒரு பனிக்குட்டி மாதிரி நம்ம வாழ முடியாது இல்லையா. நமக்கு மாதிரி ஒரு ஸ்பாயில்டு பீப்புள் மாதிரி இருக்காங்க எல்லாருமே. எப்படின்னா 2020ல நான் தொக்சான்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்க நார்த் இந்தியன்ஸ் இங்க இருக்காங்க, அவங்களோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க நார்த்ல வந்து இவர் பண்றாரா, சல்மான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, துப்பிடுவான். அவர் பவர்ஃபுல்லான ஆளு, அவரை பார்த்தா பயப்படுவாங்க. சோ அவங்க கேட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப 19+ இருக்குமாமே, ரொம்ப. ஆனா இவ்ளோ இல்லங்க, நான் இல்ல அவங்க எனக்கு சொன்னது நான் சொல்றேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க நார்த்ல எல்லாம் ரொம்ப பேட் வேர்ட் பேசுவாங்க, ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், பேட் ரொம்ப வந்து கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாங்க. சவுத்ல எப்படின்னு கேட்டாங்க. அந்த டைம்ல இல்ல கமல் பண்ணிட்டு இல்ல, கெட்ட வார்த்தை நல்லா துப்புவான் கமல், நல்லா துப்புவான். கமல் ஹாசன் பண்ணிட்டு இருந்ததுனால நான் சொன்னேன், இல்ல நான் சவுத்ல வந்து எப்படின்னா
கிட்ஸ் பாக்குறது, ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பிக் பாஸ் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி வீக் வந்து கமல்ஹாசன் வந்து புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவார் எல்லாருக்கும். இந்த புக்கு படிங்க, இந்த புக்ல இப்படி இருக்குன்னு அப்புறமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் முடிப்பாரு ஷோவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொன்னேன், அப்படிதான் இருக்கும்னா. அப்ப அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ஓ இப்படிலாம் வந்து பிக் பாஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இப்ப அப்படியே ரொம்ப மாறி போச்சு. ஆக்சுவலி ஹிந்தில இவ்வளவு கேவலமா இல்ல. இது சண்டை போடுவாங்க, சண்டையில நம்ம இப்ப திட்டலாம், அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு மாதிரி கலீஜா என்ன இது தீர மூளே இல்லாத மாதிரி பேசுற மாதிரி பேசுறாங்கல்ல நிறைய பேரு. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இருக்காங்க சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை வாயிலிருந்து விழுறது, அதெல்லாம் இருக்கு. இப்போ அண்ட் செகண்ட் திங், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா அது இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பாக்குறாங்கன்னு சொல்லி நிறைய எடிட்டிங் பண்ணி தான் போடுவாங்க இப்போ ஹிந்தில எல்லாம். அந்த மாதிரி இங்கேயும் பண்ணணும். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். தெரியல, எடிட்டிங் டீம் மேல மிஸ்டேக் என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் ரொம்ப வஸ்டா போயிட்டு இருக்கு. எடிட் பண்ணலாமே, எதுக்கு வந்து ஏன் எடிட் பண்ணாம போடுறாங்க? குழந்தைங்கள பாக்குறாங்க, ஃபேமிலி பாக்குறாங்க, தெரியுமா? மேபி இப்படி கூட இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை ஃபாலோ பண்றீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அது கூட மேபி ஒரு இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு கொடுக்கறது, நமக்கு இல்ல, மேபி அவங்க பிளைண்டா கொஞ்சம் பீக்ல போனா இப்ப எல்லாரும் பாப்பாங்கல்ல. ஆமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணுவோமே. இவங்க ரியாலிட்டி இது இல்ல. யூ அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் நாட் தேர் ரியாலிட்டி. அவங்க ரியாலிட்டி வேற, அவங்க காமிக்கிற அந்த சோஷியல் மீடியா அந்த அது வேற. அது கூட சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான்னு தெரியல. பட் ஐ திங்க் ஆனா இந்த வாட்டி எப்படி சொல்றதுங்க, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாம் நாம வெயிட் நிஜமா நான் பாத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் இருந்துச்சுல்ல, ஏதோ லைக் வாட் எவர் இட் இஸ், அந்த பாலிடிக்ஸ் வாட் எவர் நிஜமாவே டிசர்விங் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ அபவுட் த ஆர்மி அண்ட் ஆல் தட். பட் நீட்டா லைக் ஆஸ் இன் நம்மளுக்கு பார்க்கும்போதே நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இதுல அப்படி மாறி போச்சு. எங்களுக்கு அது தோணல. மேபி இவங்க கொடுக்குற டாஸ்கா என்னன்னு தெரியல. லைக் கொஞ்சம் ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு தேவை. வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் எப்படின்னா, அந்த மாதிரி ஒரு முன்ன ஒரு 3 வருஷம் முன்னாடிலாம் ஒரு பொண்ணு ஏதாவது சொல்லிட்டா, குழந்தை இருக்கிற ஒரு மாடல் கூட வந்திருந்தாங்க ஒரு தடவை. ஒரு மாடல் பண்றவங்க, அவங்க வந்து பையன் இருக்கு 8 வயசுல, அவங்க இதுல வந்திருந்தாங்க. அதுல அந்த கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வந்து இவ்வளோ இந்த வேலை கூட உங்களுக்கு செய்ய தெரியல, இதுல வேற நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, ஒரு குடும்பஸ்திரியா இருக்கிறீங்க, ஒரு குழந்தைக்கு அம்மா, இவ்வளோ பொசிஷன்ல இருக்கீங்க, இந்த ஜாப் கூட உங்களுக்கு செய்ய தெரியல அப்படிதான் சொன்னாப்புல. ஆனா அந்த பொண்ணு எப்படி கொண்டு போயிருச்சுன்னா, என்னோட மதர்ஹுட்டையே நீங்க வந்து சோ அந்த அளவு கூட பேசக்கூடாது, புரியுதுங்களா? அப்படி கூட பேசாம இப்ப. ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கம்யூனிட்டியை வச்சு பேசுறது, பேக்ரவுண்ட் வச்சு பேசுறது, ஃபேமிலியை மோசமா பேசுறது, அம்மா அப்பாவை கேவலப்படுத்தி பேசுறது, அந்த அளவுக்கு இப்ப வந்துருச்சு. இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது புதுசா இருக்கு எனக்கே. இவங்க புது ஃபார்மேட்டா என்னன்னு தெரியல. ஆனா உங்க அந்த ஷோவை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னா கொஞ்சம் ஃபார்மேட் சேஞ்ச் பண்றது நல்லது. அதுவும் பாவம் அந்த விஜய் சேதுபதி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு பாவமா தோணுது. இல்ல சச்ச ஹை டிமீனரான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ஆளு இதுல போய் மாட்டின மாதிரி தான் தோணுது. அவரு வந்து வெரி குட் ஆக்டர். எதுக்கு எனிவேஸ் பார்க்கலாம். ஓகே, நல்லா இருந்துச்சு. See you. Bye bye. கானு 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 பார்த்தாலே நான் கானு குண்டான கண்ணாலே குத்தாம குத்தாதே, நீ என்ன தந்தாலும் பத்தாதடி. ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன், உன் முன்ன எங்கிட்டு நிற்காதடி.